தேனி நட்டாத்தி நாடார் மருத்துவமனை சார்பாக ஃபயர் அண்ட் சேஃப்டி டெமோ கிளாஸ் பார்க்கலாம். ஃபயர் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிலிண்டரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அதுல ஒரு பின் இருக்கும். அந்த பின் வந்து இந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபயருக்கும் நம்மளுக்கும் கண்டிப்பா 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இதுல வந்து ஹை பிரஷர் இருக்கும். நம்ம வந்து அந்த ஃபயர் பக்கத்துல நம்ம போயிடக்கூடாது. இந்த ஓசை வந்து ஃபயருக்கு நேரா எய்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணணும். இது ஃபயர் பால். இது என்ன யூசேஜ்னா சிங்கிள் ரூம்ல மட்டும் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த பால் வந்து ஃபயருக்கும் நம்மளுக்கு ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அதை ஃபயர்ல தூக்கி போட்டணும். ஃபயர்ல தூக்கி போட்டோன்னே கரெக்டா ஒரு 1 மினிட்ஸ்ல வந்து அந்த பால் மெல்ட் ஆகி பிளாஸ்ட் ஆயிரும். பிளாஸ்ட் ஆனோடனே அந்த ஃபயரை வந்து அணைச்சிரும். தேனி நட்டாத்தி நாடார் மருத்துவமனையிலிருந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்பாக நடந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி கிளாஸ் இப்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேங்க்யூ. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் தேனி நட்டாத்தி நாடார் மருத்துவமனை மற்றும் கருத்தரித்தல் மையம்.